இரவில் இருந்து ஓதிக்கொண்டிருக்கிறது சாத்தியமில்லை நினைப்போம். உடனே எங்களுக்கு முதல் கட்டமா சைத்தான் என்ன வந்து சொல்வான், சைத்தானுக்கு ஒரு ஹுதுபா இங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, நினைச்சாலும் இரவு தொழுகு உனக்கு என்ன சாத்தியம், இரவு தொழுக சாத்தியம் இல்லை. அந்த ஒரு வசனத்தை ஓதி முழு இரவு தொழுகிறதான் சாத்தியம் இல்லை. ஆனா அவன்ட வசியத்தை எதிர்க்கணும்னு சொன்னா நினைச்சாலும் உனக்கு என்ன இரவு தொழுகை எல்லாம் சாத்தியம் இல்லை. இமாம்கள் இப்படி எல்லாம் ஒரே நாள்ல என்ன செஞ்சாங்க, முழு குர்ஆனை ஓதி முடித்து இரவை தொழுதார்கள். ஒரு முன்மாதிரியே சொல்றாங்க. சஹீஹ் லைவில் ஒரு புற உன்ன உள்ளத்துல என்ன வந்துடும், நம்மளால என்னது முடியாது. எந்த அளவுக்கு முடியாது, சிலர் முடியாது என்று ஒதுங்கிக்கிறாங்க. சிலர் அந்த மோதிரவங்க இருப்பாங்களே, அந்த குரூப் என்ன செஞ்சிருதுன்னா, இதெல்லாம் சாத்தியமா, ஒரு நாள் அவங்க செஞ்சிக்க மாட்டாங்க என்ன முடிவுக்கு வரான். ஏன் இவனால முடியாதுன்னா, இவன் என்ன நினைக்கிறான்னா, மனிதனால முடியாத ஒரு விஷயம் உண்டு, இது அதனால நடந்திருக்காது, இதெல்லாம் பொய்யான செய்திகள் அப்படி அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இமாம்கள் அவன மாதிரி நினைச்சிட்டான். ரெண்டு பிரச்சனை. ஒன்று அதாவது இமாம்கள் இருக்கக்கூடிய முன்மாதிரியில எங்களுக்கு எதை எடுக்க முடியுமோ அந்த மிதாலியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். அப்ப முன்மாதிரிகள்ல சிறந்த முன்மாதிரிகளா இமாம்களா, அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதரோட வாழ்க்கையில எங்களுக்கு சிம்பிளான முன்மாதிரிகளுக்கு இரவு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்தல. கடமையாக ஆகிருமோன்னு சொல்லி வீட்டுல தொலை சொன்னாங்க. அட்லீஸ்ட் 3 வித்திர் தொழுங்கன்னு சொன்னாங்க. தூங்க முந்தியாவது தொழுது படுங்கன்னு சொன்னாங்க. அதுல நிறைய முன்மாதிரியே பாப்பீங்க. ஆனா இந்த ஒரு சிந்தனையின் காரணம் எங்களுக்கு என்ன வரும்னா, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா இவருக்கு ஒரு பக்கம் ஒரு சாத்தியம் இல்லை. அப்ப இமாம் முழு குர்ஆனை ஓதுறேன்னு அந்த ஆளை நினைச்சு பார்க்கணுமா, நினைச்சு பார்க்க இயலாது. அப்ப கண்ணாடி மாதிரி இமாம்கிட்ட புக்கை நினைச்சிட்டு சாத்தியம் இல்லை முடிவு கூறுவார். அப்ப புறக்கணிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடம். சைத்தானிகளை திசை முன்னால உள்ளதை ஒரு மிகப்பெரிய பாரமானதா காட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த மிக இலகுவான வழிகாட்டல் என்ன, அலைக்கும் பிமா துதீகுன், உங்களால முடிஞ்சதை நீங்க என்ன செய்ய. அதனால ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்னா சின்னதிலிருந்து ஆரம்பிங்க. ஒரு கெட்ட விஷயத்தை விட போறீங்கன்னா பெருசிலிருந்து ஆரம்பிங்க. ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்கன்னா சின்னதிலிருந்து ஆரம்பிங்க. உடனடியா சிலர் என்ன செய்யணும், ஒரு தொழணும்னு முடிவு எடுக்கிறது. அதோட அவசரமா 5 நேரம் முன்பின் சுண்ணத்துக்கள் மொத்தமா எத்தனைன்னு கேட்கிறது. ஒரு 12 நஃபிலான தொழுகைகள் அதையும் கேட்டுக்கிறது. வேற இன்னும் நிறைய இன்னும் தொடரல, சரியா? வேறவா 20 11 தான் தெளிவான ஆதாரம் இருக்குதா? என்ன இல்லாம ஒன்னும் தொடரல. ஆனா அவரோட சிந்தனை வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் நினைச்சிடும். அது இப்படி வந்த உடனே இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்தா என்ன செய்யணும் இந்த செய்யணும். அதுக்கு முதலாக உழைக்கணும். அதுக்கு முதல்ல உழைக்கணும். ஏற்கனவே வட்டி நம்ம ஹலாலான உழைப்பு போய் இப்படியே செய்தா என்ன செய்ய வேண்டாம், எங்கே ஆரம்பிக்க விட மாட்டான். அப்படியே சுத்தி கடைசி நேரம் வாரத்துல என்னென்றால் கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லுங்க தானே, அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம். அதை வச்சு அது இல்லாம மூத்தாகிறது. இது வந்து இப்லீஸுடைய ஒரு பாதை. உங்களை நீங்க நல்ல வேண்டு ஒரு முயற்சி எடுக்கிற வழியில கெட்ட பாதை கொண்டு போக மாட்டான். நல்ல பாதையிலே அங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டே இருப்போம். செய்ய விடாம அந்த பக்கத்துக்கு போய் இந்த பக்கத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம். கொண்டு போக நாங்க சோர்வடைய ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் புறக்கணிக்க ஆரம்பிப்போம். அப்ப அதனால சின்னதிலிருந்து ஆரம்பிக்கணும். கெட்டதை விட போறோமா, பெருசிலிருந்து என்ன செய்யணும், விட வேண்டும் என்று சொல்றாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால முடிந்ததிலிருந்து நீங்க என்ன செய்ய அலைக்கும் பிமா துதீகுன். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பாரமாக பார்க்கக்கூடிய செயல்பாடு காட்டக்கூடிய இமாம்களை எல்லாம் கண்டிச்சிக்கிறார். பள்ளி இமாம்களை, மஸ்ஜிதுல் இமாம்களை, இன்ன மின்கும் முனஃபிரி, இந்த மார்க்கத்தை விட்டு ஓடச் செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள் சொன்னாங்க. நீளமா தொழுவிக்கிறத பார்த்து, அவங்களுக்கு தொழ முடியாம போறத பார்த்து, இன்ன மின்கும் முனஃபிரி, உங்களை இருந்து மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சைத்தானுடைய சதியை விளங்கிக்கிறாங்க. அதனால மார்க்கத்தை புறக்கணிக்க செய்யக்கூடிய வேலையும், அந்த செயல்களை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வேலையும், இரண்டாவது இந்த வேலையும் செய்யுது. இது பிரச்சாரகர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டால் பிரச்சாரகர்கள் முதலாக செய்ய வேண்டிய பாராட்டுறது, அதை ஆர்வம் ஊட்டுறது, அதை எடுக்கிறது. ஆனா சிலர் என்ன செய்யறன்னு சொன்னா, உதாரணமா தொழாமல் நம்ம என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒருத்தர் சதகா செய்யறாரு. தொழாம சதகா செஞ்சு என்ன பிரயோசனம் சொல்லக்கூடாது. அவன் சதகா செய்யறான்டா, சதகா செய்யற சிறப்பான விஷயம், இதோட உங்களுக்கு தொழுகையும் இருந்தா என்ன செய்யும், எவ்வளவு சிறப்பு, இப்படித்தான் கொண்டு வரும். தொழாம சதகா செஞ்சு என்ன பிரயோசனம், அப்ப சதகா தொழுகை கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பாவம் செஞ்சு தௌபா செஞ்சு என்ன பிரயோசனம், என்ன பாவத்தை விட்டுருவான், தௌபாவே விட்டுருவான். பாவம் செஞ்சு தௌபா செஞ்சிருக்கிறா, தௌபா செய்யற சிறப்பான பண்பு தொடர்ந்து செய்ய, பாவத்தை விடுவதற்கு என்ன செய்ய முயற்சி எடுங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுற வழி. தொழுகிறது பள்ளிக்கு வந்துடுறது, பள்ளிக்கு வந்தோடனே தொழுக வந்து பிரயோசனம் இல்லை, கடைசி சப்ளை இருந்திருந்தா எப்ப தொழுகிறது அப்படின்றது. அதுக்கு பின்னால முன்சப்புக்கு வந்துட்டாங்கன்னா முன்சப்புக்கு வந்து அவ்வளவு தக்பீர் என்ன செய்யணும் வரணுன்றது. இப்படி அந்த ஒவ்வொரு கட்டமா கொண்டு போய் சலாம் கொடுத்து போய் என்ன பிரயோசனம், முன்சப்புல தொழுது எல்லாம் செஞ்சு திடீர்னு என்னமோ கஷ்டத்துல பெரிய ஒரு போராட்டத்துல இருக்கிற மாதிரி எழுப்பி ஓடுகிறது.
அவன் அதுக்கு புறம் நிக்கிறான். சுண்ணத்து 2 ரக்காத் தொழுதுட்டு போனா என்னன்னு கேட்கறது. இப்படியே ஒரு மனுஷன் என்ன செய்யக்கூடாது, ஒரு மெத்தட்ல எல்லாமே செஞ்சுட்டு அவன் சொல்றது காட்டுறதுக்கு தொழுதுட்டீங்கிறாங்க. இது சைத்தான் எங்களை உள்ளத்துக்கு பாரமாக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இந்த ரெண்டையும் நீங்க மனசுல எடுத்துட்டீங்கன்னா இதுல வெற்றி பெறுவதைத்தான் அறிஞர்கள் முஹ்பிதீன்கள் என்றார். இதுல வெற்றி பெறுறதுனா முதல் படித்தரம் இது. கஃப்லாவும் இந்த இஹ்ராதும் எங்களுக்கு முதலாவது இறைவன் பக்கம் நம்ம திரும்பி போற டைம்ல நமக்கு ஒரு விதமான விளக்கம் இல்லை, அதாவது சோம்பேறித்தனம் அல்ல. அதுக்கு பேர் என்னன்னா கஃப்லானா உணராமலே போயிட்டு